பயமா அது கடிச்சிடாது. நான் தான் சொல்லிட்டேனே கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம் அதுக்கானதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். ஏதோ ரெண்டு தீய சக்திகள் என்ன இங்க இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை, இனிமே தாங்க முடியாதப்பா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். ஆத்தாடியா? அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அது ஆத்தாடியா? அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம், நீ செய்யறது சரியா, இது தகுதியா, இது உங்க ஒப்பங்க ஓட்டால கேக்குறதே இல்லையா? விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாரா ஆகிட்டான். இதுல வன்மையா கண்டிக்கிறானே. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல, விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் சார், நல்லா பண்ணுவான் சார். பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. தம்பி இது பில்டப் மூவி, நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர், எல்லாம் சொல்றப்பான், நீங்க வந்து பில்டப் கொடுக்குறீங்க, அதான் சீனு. நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான், இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ்? மதர் ப்ராமிஸ். அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாது. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ண எங்கடா இருக்கா? எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்துல இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. டேய் மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாரா ஆகிட்டான். கண்டதை படிக்க துடிக்காமல், கற்றவர் போல் தினம் நடிக்காமல்,
ப்ராப்ளம்டா வேற எவனா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான் அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பண்றாங்கப்பா. ஒளிபரப்பை ஏன் நிறுத்திட்டீங்க? அது மக்கள் பார்க்கறது நீங்க வாக்குறுதி கொடுத்தது தானே. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும். என்ன திடீர்னு அப்படி முதலமைச்சர் பேசி முடிச்சு சாரி நீங்க அந்த தீர்மானம் கொண்டு வந்த பின்னால் நிறுத்திட்டீங்க. அதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும்னா கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு வந்து அனுமதித்திருக்கிறது. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்பதும் ஒரு அத்தியாவசிய தேவை தான். ஒன்றும் தேவையில்லாத எல்லாருமே இப்ப கார் வச்சிருக்காங்க. கோயிலுக்கு வரவங்க கார்லயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி தான். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. பள்ளி மாணவர்கள் மத்தியில மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை எல்லாம் ஒளிபரப்பி எல்லாரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. முதலமைச்சரோட போட்டோ மாற்றுறதோ பாடல் போடுறதோ இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பாட்டை மாணவர்கள் மத்தியில போடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கிற மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இது அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும்? ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? நக்கல்யா அவனுக்கு. அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்கல்ல, நீங்க தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா நாங்க தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். எங்க பிடிக்கிறான்? அதுதான் நான் கேக்குறேன், உங்களுக்கு இப்ப ஆளுநர் முக்கியமா தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கறத நான் இந்த அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறேன். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தோணுது ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நீங்க என்ன நிறுவனத்தை பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. இங்க வந்து போன நான் தான் சொல்லிட்டேனே கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன்.